இங்க ஒரு வயசான பெரியவர் எஜமானுக்கு தாயத்து கட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால இப்ப அந்த எஜமான் அனுப்பி வச்ச ஆட்கள் எல்லாருமே அந்த வயசான பெரியவரோட காலில் கயிறு கட்டிட்டு அந்த கயிறை இப்ப ஜீப்புக்கு பின்னாடி கட்டி வச்சுட்டு அந்த ஜீப்பை ஓட்டிட்டே போறாங்க. அவருமே பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டே வராரு. இதை பார்த்து அந்த பெரியவரோட பேரனுமே பின்னாடி அழுதுகிட்டே ஓடி வருவான். இப்ப அந்த எஜமான் முன்னாடி அந்த பெரியவருமே உடம்பு ஃபுல்லா காயத்தோட ரத்தத்தோட நின்றுட்டு இருப்பாரு. அந்த பெரியவரையுமே பார்த்து அந்த எஜமான் நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை கயிறால கட்டி போட்டு அடிக்க சொல்றாங்க. இப்ப அங்க இருக்க எல்லாருமே அவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பெரியவரோட பேரனுமே என்னோட தாத்தா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஜமான்ட்ட போய் கெஞ்சி பார்ப்பான். அவர் கொஞ்சம் கூட இறக்க குணமே இல்லாம அந்த பையனை தள்ளி விட்டுட்டு அந்த பெரியவரை கொல்ல போகும்போது அந்த பையனுமே உண்டிகோலால அங்க இருக்க ஒருத்தரை கூட விடாம எல்லாத்தையுமே கல்லால அடிச்சுட்டு அவங்க கண்ணிலே மண்ணையுமே தூவிட்டு தன்னோட தாத்தாவை பார்க்க போவான். அப்ப அவருமே இங்கிருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்தே போயிருவாரு. இப்ப அதே நேரத்துல காட்டுக்குள்ள பெரிய ஜமீன் போயிட்டு இருக்கும் போது அவர் மேல வலைய போட்டு கொல்ல பார்ப்பாங்க. அப்ப அந்த சின்ன பையன் தான் அவரை காப்பாத்த உண்டிகோலால அங்க இருக்கவங்களை அடிப்பான். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த பெரிய ஜமீனுமே அந்த வலையை விட்டு வெளியில வந்து அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இந்த பையனை கூட்டிட்டு தன்னோட மாளிகைக்கு போறாரு. அப்ப அந்த பையனுக்கு சாப்பாடு போடும் போது அவங்க கொடுத்த சாப்பாடை ஒரு பெருக்க விடாம எல்லாத்தையுமே சாப்பிட்டுருவான். அதை பார்த்த அந்த ஜமீனுமே அந்த பையனை தனியா கூட்டிட்டு போய் நீயுமே என்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தாங்கூட வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே இப்ப இந்த பையனுமே வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆளாயிடுறான். அப்ப அங்க இருக்க சின்ன ஜமீனை கொல்றதுக்காக இவனை அனுப்பி வைப்பாங்க. இவனுமே அங்க போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த ஜமீனை தன்னோட தாத்தாவோட காலில் கயிறு கட்டி தரத்தரன்னு எழுதிட்டு போய் எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரி அவரோட காலில் கயிறு கட்டிட்டு அவரை தரத்தரன்னு எழுதிட்டு வரான். இப்ப அவனை பெரிய ஜமீன் முன்னாடி நிக்க வச்சு அவனோட கழுத்துல செருப்ப மாட்டி அசிங்கப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஜமீனோட துப்பாக்கியாலே அவரை சுட்டு கொன்னுறாங்க. இப்ப இவனுமே தன்னோட தாத்தாவை கொன்னவனை எப்படியாவது பழி வாங்கிடுறான்.